காஞ்சிபுரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திமுக பிரமுகர் அபகரிக்க முயல்வதால் பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கந்தவேலன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை திமுக நிர்வாகியின் மகன் சுரேஷ் என்பவர் அபகரிக்க முயற்சிப்பதாக தெரிகிறது. இதையடுத்து கந்தவேலன் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலம் அவருடையது என தீர்ப்பு அளிக்கப்பட்ட பின்னும் உரிய பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்தார். அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினருக்கு உறுதுணையாக அரசு அதிகாரிகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்க அப்பா முறையா கிரையம் வாங்கின சொத்து 1 ஏக்கர் 13 சென்ட் ஒன்று, ஒரு 58 சென்ட் ஒண்ணுங்க. இந்த 58 சென்ட்டை கிரையம் கொடுத்த நபரு 4 இயர் பேக் ரத்து பண்றாருங்க. ரத்து பண்ணது செல்லாதுன்னு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கேன். இன்னை வரைக்கும் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்குங்க. அதை தவிர்த்துட்டு மீது 1 ஏக்கர் 13 சென்ட் கிரையம் வாங்கின சொத்துல எனது தகப்பனார் கிரையம் கொடுத்த 3 பேருக்கு கொடுத்துருக்காருங்க. கிரையம் கொடுத்தது போக மீதி உள்ள சொத்துக்கு பட்டா கேட்டா எனக்கு பட்டா கொடுக்காம வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் அருகே நில உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே நிலத்தை ஏலம் விடுவதாக அறிவிப்பு வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஓலைப்பாடியில் உள்ள தங்கள் நிலம் விற்பனை செய்யப்படுவதாக தினசரி நாளிதழ் ஒன்றில் அறிவிப்பு வெளியானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நில உரிமையாளர்களான விவசாயிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது தங்களுக்கு தெரியாமலேயே வெளியிடப்பட்ட அறிவிப்பு குறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டபோது மிரட்டல் விடும் வகையில் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர். அவர் எங்களுடைய சர்வே நம்பரு உட்பிரிவு முதல் கொண்டு எல்லாத்தையும் தெளிவாக நியூஸ் பேப்பரில் பொது அறிவிப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது பேப்பரில் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு அவருக்கு ஃபோன் அடித்து நாங்கள் கேட்டோம்னா, இந்த இடத்த நாங்கள் வாங்கிட்டோம், அதனால தான் நாங்கள் பொது அறிவிப்பு விட்டுருக்கோம், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் எந்த விதமான இது எழுதி கொடுக்கல, எந்த வித பத்திரமும் போடல, இந்த அக்ரிமெண்ட்டும் நாங்கள் எதுவுமே போடல. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விடிய அரசின் டெண்டர் முறைகேட்டை கண்டித்து ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பாலசமுத்திரத்தில் சாலையோரம் மின் விளக்குகள் ஒளிபெருக்கி அமைக்க டெண்டர் விடுக்கப்படும். இந்த முறை டெண்டர் விடாமலேயே அது முடிந்ததாக வட்டார வளர்ச்சி அலுவலர் வேதாச்சலம் கூறியதை கண்டித்து காளிமுத்து என்பவர் தீக்குளிக்க முயன்றார். மேலும் கமிஷன் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே வட்டார வளர்ச்சி அலுவலர் வேலை கொடுப்பதாக பகிரங்கமாக அவர் குற்றம் சாட்டினார். எந்த வகையிலும் தைப்பூத்துக்கு லைட்டுக்கெல்லாம் டெண்டர் விட்டாங்க. நாங்கள் முறைப்படியாக அவர் டெண்டரை கொடுக்கல. என்ன ரீதியாக டெண்டர் கேட்டால் உன்னை யாருன்னே தெரியலன்னு சொல்கிறாரு. டெண்டர் விட்டுட்டாங்க. டெண்டர் வாங்கினவங்க சரிவையாக தொழிலை செய்யவே இல்லை. அதை பார்த்தீங்களா கேட்டால் அதெல்லாம் தெரியலன்னு சொல்கிறாரு. கேட்டால் எம்எல்ஏ மேலே பழி சொல்கிறாரு. எம்எல்ஏ எங்களுக்கு தொகை எடுத்து சொல்கிறதே அவங்க எங்களை ஒரு அரசு வரையாட்டி அவங்க பின்னாடி தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். நாங்கள் அவங்க வேலை நாங்கள் எதிர்த்து பண்ண முடியாது. கேட்டால் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு. டெண்டரை விடவே இல்லைங்க. ஆனால் அந்த வேலை நடந்துருச்சு. எது கேட்டாலும் கமிஷனுக்கு அனுப்பிச்சு நான் எங்கே சார் போகிறது? கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இமெயில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. RDX வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மணி நேரத்தில் வெடிக்கும் எனவும் மிரட்டல் வந்தது. இதையடுத்து நடந்த சோதனையின் முடிவில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், விமான நிலையம், பள்ளிகள் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருகிறது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை வீராணம் ஏரி கிளை வாய்க்காலை தூர்வாராததால் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். லால்பேட்டை பகுதியில் உள்ள வீராணம் ஏரியில் இருந்து செல்லும் உப்பனை கிளை வாய்க்கால் தண்ணீர் வெள்ளியங்கால் ஓடையில் கலக்கிறது. வாய்க்காலை தூர்வாராததால் ஆகாய தாமரை, சம்பு உள்ளிட்டவைகள் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் கடந்த 1 வாரமாக பெய்து வரும் மழைநீர் வடிய வழி இல்லாமல் விளைநிலங்களில் தேங்கி சம்பா பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.